இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சாருக்கு என்னாச்சு? இப்படி வச்ச கண்ணு வாங்காம என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க பண்றது, என் பொண்டாட்டிய என்னால இப்படி பார்த்து ரசிக்க மட்டும்தானே முடியுது. என்ன ரொம்ப சலிப்பா பேசுறீங்க? வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம். இப்படியே என் பொண்டாட்டிய நாள் முழுக்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாவே போதும். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். அது மட்டும் இல்ல, என் செல்ல பொண்டாட்டிக்கு கடைக்கு போய் பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா திருஷ்டி சுத்தி போடணும். அவ்வளவு திருஷ்டி இருக்கு. ஹலோ சார், இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பூஜாவுக்கு, எனக்கு இல்ல. எல்லாரோட கண்ணும் அவ மேலதான் இருந்துச்சு. நியாயப்படி பார்த்தா பூஜாவுக்கு தான் திருஷ்டி சுத்தி போடணும். எல்லார் கண்ணும் பூஜா மேல இருந்திருக்கலாம், ஆனா என் கண்ணு என் பொண்டாட்டி மேல மட்டும்தானே இருந்துச்சு. என் கண்ணே பட்டு என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு தான் இப்படி திருஷ்டி சுத்தி போடுறது. போதும் போதும், விட்டா இன்னும் பெரிய ஐஸ் தூக்கி தலைமலைய வச்சிருவீங்க போல. என்னங்க நீங்க என்ன பார்த்தா ஐஸ் வைக்கிற மாதிரி தெரியுதா என்ன? இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? என்ன வேலு, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேனாவா? ஏங்க நீங்க பண்ண சாதாரண விஷயமாங்க? பூஜாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது லேஸ்பட்ட விஷயமா? அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்படி ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமைங்க. வேலு, இது என்னோட கடமை. நான் என்னோட கடமையை மட்டும்தான் செஞ்சேன். அத பெருசுன்னு சொல்லி என்ன அநியப்படுத்தாதீங்க. இதுல பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதாங்க என் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வீட்டுல பேருக்கு வேணா கீர்த்தி மூத்த மருமகளா இருக்கலாம், ஆனா அந்த ஸ்தானத்துல உங்களை தாங்க வச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த மொத்த குடும்பத்தையும் நீங்க அப்படி பாத்துக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்ல, பூஜாவோட நிச்சயதார்த்தம் இவ்வளவு கிராண்டா நடந்திருக்காது. உங்க பழைய நகையை பூஜாக்கு போட்டு அழகுபடுத்தி இன்னைக்கு நீங்க எல்லாரோட மனசுலையும் உயர்ந்து நின்னுட்டீங்க. என்ன வேலை சொல்றீங்க? ஆமாங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு மருமக இருப்பாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா, அதோட வந்தவங்க எல்லாரும் நமக்கு இப்படி ஒரு மருமக இல்லையே அப்படின்னு ஏங்குற அளவு பண்ணிட்டீங்க. அதுக்கு தாங்க திருஷ்டி சுத்தி போறேன்னு சொன்னேன். வேலு, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வேலு, கேட்கணும்னு நினைச்சேன். நிச்சயதார்த்தத்துல எந்த குறையும் இல்லல்ல? எல்லாமே நல்லபடியா தானே முடிஞ்சது? நினைச்சதை விட ரொம்ப சந்தோஷமா, மனசுக்கு நிம்மதியா நல்லபடியா முடிஞ்சுங்க. எவ்வளவு திருப்தியா இருந்துச்சு தெரியுமா? இதே மாதிரி பூஜாவுக்கும் கௌதமுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அது மட்டும் முடிஞ்சிட்டா போதுங்க. வேலு, அது எல்லாமே நிச்சயம் நடக்கும். நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. நாம எதிர்பார்த்ததை விட பூஜாவோட கல்யாணம் நல்லா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என் பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரிங்க வேலு, நீங்க இங்க இருங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்லங்க, நானும் வர்றேன். சரி, வாங்க போலாம். ஐயோ, அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க. ஐயோ, இப்போ எப்படி போறது? இவன் வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ எப்படி போறது? ஐயோ, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? கால் பண்ண எடுக்க மாட்டியா? சத்தம் போடாத. அண்ணனும் அண்ணியும் டைனிங் டேபிள்ல இருக்காங்க. விடு பூஜா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க சொல்ற? என்னால சுத்தமா முடியல. சரி சொல்லு, இப்ப எதுக்கு என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன? ஏன் உனக்கு தெரியாதா? இது பாரு, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்துருச்சு. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். நீ தான் சுத்தமா என் பேச்சே கேட்கல. இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துருச்சுன்னா நீ நானும் சேர்றது கஷ்டம்னு சொன்ன. இப்ப
நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சுடி. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? என்ன பூஜா விளையாடுறியா? நான் விளையாடல வினோத். இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. பேசாம என்ன மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லது. வேலு எனக்கு போதும். இது பாரு பூஜா, இன்னொரு வாட்டி இத பத்தி சொல்லி தயவு செஞ்சு என்ன சாகடிக்காத. அதுக்கு நான் எங்கேயாவது போய் செத்துருன்னு சொல்லு, நான் செத்துறேன். ஐயோ வினோத், இதையே சொல்லாத. இது பார் பூஜா, நீ எனக்கு வேணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீயும் கௌதம மோதிரத்தை மாத்திக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே என் நெஞ்ச கூறு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இதுக்கு மேல இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்பவே இந்த நிமிஷமே நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். இத பாரு, இதை விட்டு நம்ம 2 பேருக்கும் வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ பூஜா, ப்ளீஸ் பூஜா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. வினோத், என்ன பேசிட்டு இருக்க? எனக்கும் கௌதம்க்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நாம இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம நீ உன் வாழ்க்கைய பாரு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். பிளீஸ்டா, என்ன மறந்துட வினோத். நீ உனக்கான வாழ்க்கைய பாரு. அப்போ இவ்வளவு நாள் நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொன்னது, உயிருக்கு உயிரா என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் எல்லாமே பொய்யா? சொல்லுடி, எல்லாமே பொய்யா? அப்பவே எல்லாரும் சொன்னாங்க நான் தான் இவ்வளவு நாள் உன்னை நினைச்சு நினைச்சு எங்கிட்டு இருந்திருக்கேன். நான் பைத்தியக்காரன் தான், நான் பைத்தியக்காரன் தான், நான் பைத்தியக்காரன் தான். விடு. சொன்னா கேளு. இப்படிலாம் பேசாத வினோத். எனக்காக நீ பட்ட கஷ்டம்லாம் போதும். என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்தி நம்ம காதல மறைச்சு நாடகம் ஆடினதெல்லாம் போதும். இப்ப கூட என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் வினோத் இருக்க. ஆனா என்னால உன் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். ஏன் பூஜா, உண்மையாவே என்ன போ சொல்றியா? கீர்த்தி, இங்க வா, இத பாரு. சொல்லு பூஜா, உண்மையிலே என்ன போ சொல்றியா? இது பாரு பூஜா, என் கண்ணை பார்த்து சொல்லு. ஐயோ, பாத்தியா?